இந்த சைனுக்கு 1 கோடி ரூபா விலை போகுது. எடு 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 ஃபோன் பண்ணால் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்குது. வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த மாதிரி காயின்ஸ் வந்து 5 ரூபாய் காயின்ஸு, 5 ரூபா காயின்ஸு 5 ரூபா தான் விலை உண்டு. இதுக்கு 5 ரூபா தான் போகும். கலெக்ஷன் பண்ணுறவங்க வருஷம் பார்த்து மின்ட்டு பார்த்து தான் கலெக்ஷன் பண்ணலாம். 5,4 ரூபா, 5,5 ரூபா, 6 ரூபா இப்படி எடுக்கலாம். இவ்வளோதானே இதுக்கு விலை தானே தவிர இதை விட அதிகம் போகாது. நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க. இங்கே 5 ரூபாய்க்கு 5 ரூபா, நீங்கள் 1 பீஸு 2 பீஸு 5 பீஸு 10 பீஸு கொண்டு வந்தால் 5,4 ரூபா போகும், 5,5 ரூபா போகும், 6 ரூபா போகும். அவ்வளோதான் போகுது தவிர இது அதிக விலை இல்லை இதுக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி காயின்ஸுக்கு விலை என்ன தெரியுமா? இது ஒரிஜினல் பைசா தான். 5 ரூபாய்க்கு 5 ரூபா, 2 ரூபாய்க்கு 2 ரூபா, 1 ரூபாய்க்கு 1 ரூபா. இப்போ கூட அந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய காயின்ஸு இதுக்கு எந்த விலை மதிப்பும் இல்லை, அதிகமான விலை இல்லை. சில சேகரிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கிட்டு நல்ல கண்டிஷனாக இருந்தால் கொஞ்சம் ஒரு 5%, 10%, 5% கூடுதலாக போட்டு தருவாங்களே தவிர மற்றபடி எந்த இதுவும் இல்லை. நம்ம இந்திய அரசாங்கம் கோடிக்கணக்கான காயின்ஸ் அடித்து இறக்கிருக்குது. நம்ம 150 கோடி, 140, 150 கோடி ஆள் இருக்கும். எல்லாருக்குமே புழங்கணும், பழக்கத்துக்கு கையில் வந்து போகணும். அதுக்காக மில்லியன் கணக்கில் கோடி காயின்ஸு வெளியிட்டிருக்காங்க. அதனால் இதுக்கெல்லாம் விலை மதிப்பு இல்லை. நீங்கள் வச்சுக்கிடுங்க. இங்கே எங்களை பார்க்கணுன்னா நேரில் பாருங்கள், வந்துக்கிட்டு காட்டுங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்க. நாங்கள் வெளியூரில் கான்ஃபரன்ஸுக்கு மீட்டிங் போயிருக்கோம். அதனால் ஃபோன் பண்ணுங்க, எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாருங்க. வேறு ஃபாரின் காயின்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க, எக்ஸ்சேஞ்சு பண்ணி எடுப்போம். கல்ஃபு காயின்ஸ் இருந்தோம்னா அரை எக்ஸ்சேஞ்சுக்கு காயின்ஸுக்கு 0.5% பாதி விலை கிடைக்கும். கம்மமரேட்டி, அதுலேயும் கம்மமரேட்டி காயின்ஸ் இருந்தாலும் முழு விலை கிடைக்கும். ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள காயின்ஸ் இருந்தாலும் டபுள் விலை, ட்ரிபிள் விலை, 4th விலை காயின்ஸுக்கு கிடைக்கும். 10%, 50%, 60%, 100%, டபுள் விலை இப்படிலாம் கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் விலைக்கு நல்ல கண்டிஷனாக இருந்தாலும் ரொம்ப நல்ல விலை கிடைக்கும். டாலருக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் விலை தான் கிடைக்கும். டாலர் என்ன விலை இருக்கோ எக்ஸ்சேஞ்ச் விலை அந்த மாதிரி தான் கிடைக்கும். காயின்ஸுக்கு சில காயின்ஸு குறைவாக போகும், சில காயின்ஸு கொஞ்சம் கூடுதலாக போகும். அதனால் யாராவது அதிக விலை போகும், லட்சங்கள் போகும்னு சொன்னால் நம்ப வேண்டாம். இந்த சைனுக்கு 1 கோடி ரூபா விலை போகுது. எடு 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 ஃபோன் பண்ணால் ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப். ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்குது. என் ஃப்ரெண்டு ஒரு ஆள் பெங்களூர் வரைக்கும் போய் ஏமாந்துட்டாரா? அவர் 4,000 ரூபா கொண்டு போனார். ரொம்ப சீப்பாக கட்டுறாங்க, அப்படியே கொண்டாந்துட்டார். அவர் கடை வச்சிருக்காரு. ஒரே சில்லறையை பூரா சேர்ந்து சில்லறை கொண்டு போனால் சில்லறை வரைக்கும் தான் எடுப்பாங்க. நீங்கள் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு சில்லறையை பூரா சேமித்து வச்சு ஒரு 4,000 ரூபா இருக்குது. இந்த மாதிரி நெட்டை பார்த்து பெங்களூர் போனார். பெங்களூரில் இருக்கிறான்னு சொன்னாங்களா? ஆமாம், பெங்களூரில் போய் அவன் ரொம்ப சீப்பாக கட்டுறாமல் கையில் கொண்டாந்துட்டார். அதில் பாதி விலை கேட்டிருப்போம். ஒரிஜினல் விலையை விட பாதி விலையை கேட்டிருப்போம். வாங்குறது 5,000, 10,000, லட்சம்னு சொல்லி மெசேஜ் அனுப்புனீங்க. கடைசியில் எங்கே நேரில் வந்தால் இப்படி சொல்லுங்க, கையில் நானே கொண்டு வரணும் கொண்டாந்துட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப இது இப்போ கம்பல் பண்ணி 20,000, 30,000 கொடுத்தான். அப்படியா? நிறைய கொண்டு போயிருப்பார். அப்போ 4,000 ரூபாய் கொண்டு போனார். 4,000? இந்த வைஷ்ணவி படம் போட்டது, இந்திரா காந்தி, அண்ணா, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் மிஸ்ஸிங். 5 ரூபா, 10 ரூபா காயின் எல்லாம் கலந்து. இந்த 786க்கு அதிக விலை போகும்னு சொல்லுவாங்க. அது நம்ப வேண்டாம், உண்மை இல்லை, பொய்யான தகவல். இந்த 786க்கு பொய்யான தகவல் சொல்லி ஏமாத்துறாங்க. இது வந்து இப்போ அந்த 786 கேள்விப்பட்டு ஆட்கள் வந்து கேட்குறவங்க 100 ரூபா நோட்டு இருந்தாங்கன்னா 120 ரூபா, 110 ரூபா, 150 ரூபா இப்படி தான் வாங்குவாங்களே தவிர இதுக்கு அதிக விலை கொடுக்க மாட்டாங்க. 500 ரூபா நோட்டு இருந்தாங்கன்னா 500 ரூபா நோட்டெல்லாம் பழக்கத்தில் நிறைய பேர்கிட்ட வந்துட்டுருக்கு. நிறைய பேர் சேகரித்து வச்சுருக்காங்க. 500 ரூபாய்க்கு 500 ரூபா நோட்டாக இருந்தாலும் சில சமயத்தில் வாங்குறவங்க 520 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா சும்மா ஒரு இதுக்காக வதந்திக்காக வாங்குறாங்க தானே தவிர மற்றபடி எதுவும் இல்லை, உண்மை இல்லை. இந்த 1 ரூபா நோட்லேயும் வரும், 1 ரூபா நோட்டு, 2 ரூபா நோட்டு, 10, 20, 50, 100, 200, 500, 1000 எல்லா நோட்லேயுமே வரும். எந்த நோட்டுக்கும் அதிகம் விலை கிடைக்காது. அதுக்கு ஒரிஜினல் விலையை விட 5%, 10%, 20% அதிகமாக கொடுத்து சும்மா வாங்கி வைக்கிறது.
வதந்தியை நினச்சிக்கிட்டு வாங்கி வைக்கிறது அதுக்கு அதிக விலை இல்லை. சும்மா வாங்கி வைக்கிறான், ஒரு சின்ன % கூடுதல் கொடுத்து அவ்வளோதானே தவிர வேறு இல்லை. யாரும் நம்ப வேண்டாம். இந்த வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இந்த மாதிரி வெளிநாட்டு நோட்டுகளை கொண்டு வாருங்க. வெளிநாட்டு நோட்டுகள் உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நாடுகளில் பேங்கில் இருந்து அங்கே உள்ள சின்ன வேல்யூ நோட்டுகளை கொண்டு வாருங்க. இங்கே வந்து சேகரிக்கிறவங்க அதை விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அதனுடைய ஒரிஜினல் எக்ஸ்சேஞ்ச் விலையை விட கூடுதலாக நல்ல பேங்க்லேருந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் யூஎன்சி நோட்டு கொண்டு வந்தால் ஒரிஜினல் ரேட்டை விட கொஞ்சம் கூடுதலாக தந்து வாங்குவாங்க. இதுதான் நீங்கள் நாட்டில் உள்ள கெட்டுகள் குறைஞ்ச விலையில் உள்ள ஒரு 10 ரூபா இந்தியன் மதிப்புக்கு 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி மதிப்புள்ள கெட்டுகளை கேட்டு வாங்கி கொண்டு வாங்க. ஒரு லிமிட்டாக ஒரு கெட்டு 2 கெட்டு இந்த மாதிரி கொண்டு வரங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள கரன்சிகளாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் விலையை விட டபுள் கிடைக்கும். ஆப்பிரிக்கா நாடு கல்ஃபாக இருந்தான்னா கல்ஃபில் உள்ள 1 ரியாலு 2 ரியாலு அல்லது 100 பைசா இப்படியெல்லாம் அன்சர்க்குலேட்டாக இருக்கணும். உபயோகப்படுத்தாதாக இருந்தால் ஒரு 10 எக்ஸ்சேஞ்ச் விலையை விட 10% 20% இப்படி கூட கிடைக்கும். இந்த மாதிரி கொண்டு வாருங்க. அப்புறம் வேறு நாடுகள்லேருந்து நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கொண்டு வாங்க. எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி கொண்டு வந்தால் நாங்கள் இதை எடுப்போம், வாங்குவோம். இது சேகரிக்கிறவங்களுக்கு கொடுக்குற, வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம். சேகரிக்கிறவங்க இதை வாங்குவாங்க. சின்ன விலையில் உள்ளதாக கொண்டு வாங்க. இந்த விலையில் உள்ள அங்கே உள்ள அந்த நாடுகளில் உள்ள எக்ஸ்சேஞ்ச் நோட்டுகள் ஏதாவது காண்டாக்ட் இருந்தாலும் எங்களுக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் எப்போ வருவீங்க என்னது சொல்கிறேன்.